உங்களையெல்லாம் என் பிள்ளைங்களா தான்ப்பா பார்க்குறேன். மீனா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அத்தைக்கு எங்கள் மேலே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பாசம்னு. அம்மா என்னை திட்டும் போதெல்லாம் அப்படி பேசாதான்னு அத்தை தான் சொல்லுவாங்க. நமக்கு எப்பவுமே நல்லது நினைக்கிறவங்க அத்தை. இதெல்லாம் எதுக்குப்பா சொல்லிக்கிட்டு? இல்லத்த, உங்களுக்கே தெரியும் எங்கள் அம்மாவுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது. எனக்கு என் அப்பா, பாட்டி, இப்போ மீனா, இவங்க தான் எல்லாமே. பாட்டிக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன், ஆனால் அது முடியாமல் போச்சு. அந்த நகை யார் எடுத்தா எப்படி என்னங்கிறத விட இப்போ கிடைச்சா கூட பாட்டிக்கு நான் செயினை வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் அது நடக்காது. அட்லீஸ்ட் நகைக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். என் அம்மா மேலேயும் பழி வருது, அதான் ஆண்டி ரொம்ப கவலையா இருக்கு. அந்த நகை எங்கே போயிருக்கும்னே தெரியல அத்தை. எங்கள் அம்மா இதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அத்தை? முத்து, அந்த நகை கிடைச்சிரும்பா, எங்கேயும் போயிடாது. எப்படியோ கிடைக்கும், எனக்கு நம்பிக்கையே இல்லை அத்தை. யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சா கூட சரி, கொஞ்சம் நல்லா கிடைச்சிரும்னு சொல்லி நம்பலாம். அது வந்துப்பா, என்னத்த? அது நகை வந்து நம்ம விஜயாவும் மனோஜும். பார்வதி, ஆ, வா விஜயா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? எதுக்கு வந்தீங்க? ஏன் நாங்க இப்ப இங்க வந்தா என்ன? அத்தை, இவர் கொஞ்சம் பழம் வாங்கினாரு, அதான் போற வழியில ஆண்டிக்கு கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தோம். ஏன் அதை இவளுக்கு வாங்கிக்க தெரியாதா? என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு? வீட்டுல எல்லாம் புதுசு புதுசா தான் நடக்குது, அது வெளியே தெரியும் போது இருக்குது. என்னடி உளறிட்டு இருக்கான் இவன்? ஒன்னும் இல்ல அத்தை, எங்க வாங்க வரோம் ஆண்டி. ஏய், இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? நல்ல வேளை நீ வந்த. நகையை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏய், சொல்லிட்டியா? ஒரு செகண்ட் லேட்டா இருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். நல்ல வேளை நீ வந்துட்ட.